ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறது ஒற்றை எழுத்து சொற்கள். ஒரு எழுத்து பொருள் தரக்கூடிய சொற்களை நம்ம ஒற்றை எழுத்து சொற்கள்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சே சே என்ற ஓரெழுத்துக்கு பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எருது. ஏ ரு து எருது. அடுத்து சை. சை என்ற ஓரெழுத்துக்கு பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம். சே எல் வா எம் செல்வம். அடுத்து சோ. சோ என்ற ஓரெழுத்து பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம். நா கா ரா இம் நகரம். அடுத்து சௌ. சௌ அப்படின்னா சௌபாக்கியவதி என்பதன் சுருக்கம்தான் நம்ம சுமங்கலி அப்படின்னு சொல்லுவோம். சு மா இங் கா லி சுமங்கலி. கல்யாணம் ஆனவங்கள நம்ம சுமங்கலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஞா. ஞா அப்படின்னா ஞா என்ற ஓரெழுத்து பொருள் தரக்கூடிய சொற்கள் சுட்டு பொருந்து. நம்ம பொருந்துன்னு சொல்லலாம். போ ரு இந்த் து பொருந்து. அடுத்து ஞை. ஞை இகழ்ச்சி. இகழ்ச்சிய நம்ம ஞைன்னு சொல்லுவோம். இ கா எல் இ சி இகழ்ச்சி. அடுத்து தா. தா என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரன். கு பே ரா இன் குபேரன். அடுத்து தா. தா என்றால் கொடுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொன்று மீனிங் என்னன்னா தாண்டுதல். தாண்டுதலை நம்ம தா அப்படின்னு சொல்லலாம். தா இன் டு தா இல் தாண்டுதல். அடுத்து தீ. தீ என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு. நே ரு இப் பு நெருப்பு. நெருப்பு மட்டும் இல்லாமல் அறிவு, நரகம், கொடுமை, கோபம், இனிமை இந்த ஓரெழுத்தில் இவ்வளவு சொற்கள் அர்த்தமுள்ள சொற்கள் இருக்கு. அடுத்து து. து. து அப்படின்னு சொன்னோம்னா பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பி ரி வு பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து தூ. தூ என்றால் சிறகு. தூ என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் சிறகு. சிறகு.
அடுத்து தே. தே. தே என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வம். நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை தே அப்படின்னு சொல்லுவோம். தெய்வம். தே இ வா இம் தெய்வம், அதாவது கடவுள். அடுத்து தை. தை என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் தையல். அது மட்டும் இல்லாம தமிழ் மாதம் தை மாதம், தை திங்கள், இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. அடுத்து நா. நா அப்படின்னு சொன்னா நாக்கு. நா இக்கு நாக்கு. அடுத்து நீ. நீ என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் உறுதி. உறுதி. அடுத்து நீ அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள நீ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னா முன்னிலை பெயர் அப்படின்னு பேர். மு இன் நீ லை பே யா இர் முன்னிலை பெயர். அடுத்து நு. நு அப்படின்னா ஆயுதம். நு என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் ஆயுதம். ஆயுதம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தியானம், தோணி, இந்த சொற்களையும் நம்ம நு அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். ஆயுதம். அடுத்து நூ அப்படின்னா யானை அப்படின்னு பொருள்படும். நூ யானை. யானை. அடுத்து நே. நே அப்படின்னு சொன்னா நே என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் அன்பு, நேயம், ஈரம் அப்படின்னு சொல்லலாம். நே அப்படின்னா அன்பு. இன் பூ அன்பு. அடுத்து நை. நை என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் வருந்து. வருந்து, அதாவது சோகமா இருக்கிறத நம்ம வருந்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நோ. நோய் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய். நோய். அடுத்து நௌ. நௌ என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் மரக்கலம் அப்படின்னு சொல்லுவோம். மா ரா இக் கா லா இம் மரக்கலம். அடுத்து பா. பா என்ற ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் குடித்தல் அப்படின்னு சொல்லலாம். கு டி இத் தா இல் குடித்தல். அடுத்து பா. பா என்ற
ஓர் எழுத்து சொல்லுக்கு பாட்டு என்று சொல்லலாம். பா இட் டு பாட்டு. அது மட்டும் இல்லாமல் நிழல், அழகு, பாடல், நூல், பரப்பு அப்படின்னும் சொல்லலாம்.